அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. அதுவும் பண கஷ்டத்தில் சிக்கி தவிக்கிறவங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எப்போவும் நம்ம சேனலில் சொல்கிறது தான், சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு ஒரு சில நாட்களில் செய்யும்போது அது பலன் கிடைக்காம கூட போகலாம். ஆனால் சில விசேஷமான சேர்க்கைகள்லாம் ஒன்று சேரும்போது அந்த நாளில் நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. முதல்ல இந்த நாளில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதி, பங்குனி மாதத்தின் 18ஆம் தேதி, நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இதே நாளில் முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமும் வருது. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இது ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள். ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது தான். அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி, தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி, இந்த முதல் தேதியில் நாம் ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்யும்போது அது அந்த மாதம் முழுவதும் தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாராவது நகை வாங்கணும், துணிமணிகள் வாங்கணும், மளிகை பொருட்கள் வாங்கணும், கோவிலுக்கு போகணும் அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் செய்யுங்க. அதை விட முக்கியமாக ஏதாவது தான தர்மங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறது இன்னும் விசேஷம். அடுத்த சிறப்பு இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகப் பெருமான் வழிபாட்டிற்கு உரிய சதுர்த்தி திதியும் இன்றைக்கி நமக்கு இருக்குது. அதுவும் வளர்பிறை சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தி அப்படின்னாவே நம்ம வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ, அதாவது பேர், புகழ், அந்தஸ்து, பணம், செல்வம்னு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய கிழமையில் நட்சத்திரத்தில் விநாயகப் பெருமானுக்கு உரிய இந்த சதுர்த்தி திதி வர்றது இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இறைசக்தி வழிபாட்டின்படி இந்த சிறப்புகள் எல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு 999 அப்படிங்கிற சேர்க்கை கிடச்சிருக்குது. இந்த 9ங்கிற எண் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு இணைப்புடன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நவ கிரகங்களாகட்டும், நவசக்தி ஆகட்டும், நவ தானியங்களாகட்டும், நவராத்திரி, நவபாஷானம்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த 9 அப்படிங்கிற எண்ணோட தான் இணைஞ்சிருக்கும். இது ஒரு முழுமை, பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது குறிக்கும். இந்த சேர்க்கை இன்னைக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பங்குனி மாதத்தின் 18ஆம் தேதி. இதனுடைய கூட்டுத்தொகை 1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த வருடமானது 2025ஆவது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை 2 + 2 4, 4 + 5 9 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரியது. அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது 9. இப்போது ஹைலைட்டடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குரிய அந்த 9ங்கிற எண் இன்றைக்கி அந்த தேதியிலையும் வந்திருக்கு, வருடத்துலேயும் வந்திருக்கு. இது விசேஷமான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் போட்டிருந்தேன். குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்த சொல்லியிருந்தேன். கையில் ஒரு சிம்பல் வரைய சொல்லியிருந்தேன். இதை செய்வதன் மூலமாக அபரிமிதமான பணவரவு ஏற்படும். மாதம் முழுக்க பணத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் வராதுன்னு சொல்லி போட்டிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்று மதியம் வரக்கூடிய 1 மணியிலிருந்து 1:30 இடையே உள்ள அந்த அரை மணி நேரத்தில் ஒரு வார்த்தையை 9 முறை சொல்லியிருந்தேன். இதை செய்வதன் மூலமாக கோடான கோடி கடன் பிரச்சனை இருந்தாலும் சீக்கிரமாக அதை அடைவதற்கான வழி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது முருகப்பெருமான் பக்தர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு மந்திரம் குறித்து சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் இன்றைக்கி வெறும் 6 முறை சொன்னீங்கன்னாவே போதும், அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அடுத்து இன்று நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை தெளிக்க சொல்லியிருந்தேன். நீங்கள் மாலை வேலை பூஜை செஞ்சாலும் சரி, காலையிலேயே இந்த வாசலெல்லாம் சுத்தம் பண்ணும் பழக்கம் இருந்தாலும் சரி, எப்படியாவது இன்றைக்கி அந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் தெளிச்சிங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகளும் உங்கள் வீட்டுக்கு நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் மாத துவக்கத்திலேயே இதுபோல் பணவசிய பரிகாரம் செய்வதன் மூலமாக மாதம் முழுக்க நமக்கு எப்போதுமே பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராது. ஏதாவது ஒரு வகையிலேருந்து பண வரவை அதிகரிச்சுட்டே இருக்கும். இந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் முழுக்க பண தடைகளை நீக்கி பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம், சித்தர் குறிப்பு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம்.
நம்மளுடைய சேனலில் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் சித்தர் குறிப்பு பரிகாரங்கள் எல்லாம் நான் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஏன் இப்படி பொதுவாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முதல் தேதியாக இருக்குது, நிறைய விசேஷங்கள் இருக்குது. அதனால் ஜாயின் பண்ண மெம்பருக்குன்னு இல்லாமல் மற்ற நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எல்லாமே பலனடையட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை எல்லாருமே செஞ்சு பலனடைங்க. யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டால் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பணத்தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் இதை செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ராகுகாலம்ங்கிறது மதியம் 3 மணியிலேருந்து 4:30, யமகண்டம் அப்படிங்கிறது காலை 9 மணியிலேருந்து 10:30. இந்த 2 நேரத்தை மட்டும் விட்டுருங்க. சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். இதுக்கு நமக்கு 9ங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து தேவைப்படுது. இந்த மிளகு அப்படிங்கிறது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது, மேலும் பணத்தடையை நீக்கக்கூடிய தன்மை கொண்டது, கடன் பிரச்சனையை நீக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை 9ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 9ங்கிற எண் அதீத எனர்ஜி ஊட்டப்பட்டதாக இருக்கும். இந்த கவுண்டிங்கில் எடுத்துக்கிறது சிறப்பு. புதுசாக வாங்க தேவையில்லை, வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதையே 9 கருமிளகு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக வீட்டில் வந்து ரெட் கலரில் சின்னதாக துணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, காட்டன் கிளாத் மாதிரியோ இல்லை லைனிங் கிளாத் மாதிரியோ இருந்தது அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் சின்னதாக சதுர வடிவில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ரெட் கலர் இல்லைன்னா ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா ஒயிட் கலர் எடுத்துக்கலாம், எல்லோ கலர் எடுத்துக்கலாம். கலர் வந்து முக்கியம் இல்லை. துணி வந்து காட்டனாக இருந்துச்சு, கொஞ்சம் சல்லடை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா பாலிஸ்டர் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு துணி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துணியே இல்லை அப்படிங்கிறவங்க எந்த கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பச்சரிசி வந்து தேவைப்படுது. எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை, பச்சரிசியாக இருக்கிறது சிறப்பு. பச்சரிசி இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியை எடுத்துக்கலாம். இப்படி 5 விரலையும் சேர்த்து எடுத்திங்கன்னா எவ்வளோ வருதோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது. அடுத்து எதுக்காக இந்த பரிகாரம் செய்கிறோம்? பணம் சேர்வதற்காக தான் செய்கிறோம். அப்போ ஏதாவது ஒரு நாணயம் வந்து எடுத்துக்கோங்க. 1 ரூபாயோ 2 ரூபாயோ 5 ரூபாயோ ஏதாவது எடுத்துக்கோங்க. 1 ரூபாய் எடுத்துக்கிறதே இன்னும் விசேஷம்தான். ஏன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. பூஜை அறைக்கு சென்று பூஜை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அங்கேயே உட்காந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சு விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், செவ்வாய் பகவான் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இல்லைன்னா உங்களை மனதுக்குள்ளே வேண்டிட்டு ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து உட்கார வேண்டிய திசைன்னு பார்க்கும்போது வடக்கு அல்லது கிழக்கு, இந்த 2 திசையாக தான் இருக்கணும். அதாவது நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங். இப்போ முன்னாடியே அந்த துணியை வந்து விரித்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து அந்த 9 மிளகையும் வைங்க. வைக்கும்போது பொறுமையாக பணவரவு வேண்டும், பணவரவு வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் வைங்க. முக்கியமான விஷயம், இதை நீங்கள் செய்யும்போது யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே மொபைல் பார்த்துட்டு பண்ணக்கூடாது. மனசை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு வந்துட்டு செய்யணும். அது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இப்போ 9 மிளகையும் இப்படி வச்சாச்சு இல்லையா? அடுத்து அந்த அரிசி சொன்ன பாருங்கள், அந்த அரிசியும் எடுத்துகிட்டு உங்களுடைய வலது கையால் இந்த மிளகு மேலே வந்துட்டு நீங்கள் போடணும். போடும்போது பணவரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் இதையை போட்டுருங்க. அடுத்தது சிறு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா? இந்த பச்சை கற்பூரத்தை உங்களுடைய வலது கையால் நல்லா வந்து அழுத்தி பிடிச்சி அப்படியே பவுடர் மாதிரி வந்து உங்கள் விரலாலேயே வந்து நுணுக்குங்க. இப்படி நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது பவுடர் மாதிரி நுணுங்கிடும். இப்போ இந்த பொடியை வந்து அப்படியே இந்த பச்சை கற்பூரத்தின் மீதும் அந்த மிளகு மீதும் வந்து நீங்கள் அப்படியே லைட்டாக வந்து தூவி விடுங்க. பணவரவு அதிகரிக்க வேண்டும், பணவரவு அதிகரிக்க வேண்டும்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் தூவி விடுங்க. இப்போ இதை நீங்கள் துணியில் வச்சுருந்தீங்கன்னா இதை ஒரு சின்ன மூடிச்சு மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க. பேப்பரில் வச்சுருந்தீங்கன்னா இது பொட்டலம் மாதிரி வந்து கட்டிக்கோங்க. அடுத்து இது உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரியும், பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கின மாதிரியும், வீட்டில் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும், உங்களுடைய பண கஷ்டம் மொத்தமாக தீர்ந்த மாதிரியும் மனதார நம்பிக்கையோடு வந்து கற்பனை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு இதை வந்து நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ பீரோலையோ எங்கே வந்து பணம் வைப்பீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இப்போ ஒரு 2-3 முடிச்சு கூட நீங்கள் இது போல் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் பசங்க வந்து வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய பர்ஸில் ஒன்று வைக்கலாம், கணவருடைய பர்ஸில் வைக்கலாம், அல்லது இப்போ நீங்களே வந்து உங்கள் பர்ஸில் ஒன்று, உங்கள் பீரோவில் ஒன்று, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இது வந்து 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாதம் வரைக்கும் நீங்கள் மாற்ற தேவையில்லை. அதன் பிறகு நீங்கள் இது எடுத்து அந்த காசு உள்ளே வச்சோம் பாருங்கள்,
அந்த முடிச்சுக்குள்ளே வச்சிடணும் காசை. நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த காசை மட்டும் நீங்கள் எடுத்து உங்களுடைய பர்சனல் யூஸ்க்கு பயன்படுத்திக்கோங்க. மற்ற இந்த பொருட்களை ஓடுகின்ற நீர்நிலைகள்லையோ அல்லது ஏதாவது மரம் செடி கொடிக்கு அடியிலையோ வந்துட்டு போட்டு விட்டுருங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. இன்றைக்கி செய்கிற எல்லா பரிகாரத்துக்கும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.